நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 6வது எபிசோடாக பால் வியாபாரி ரவி என்ற பால் வியாபாரிக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவி அப்படிங்கிற ஒருத்தர் காலையில் 6 மணிக்கே எழுந்துச்சு பால் விற்கிற ஒரு வியாபாரி. தினமும் அவர் சைக்கிளில் பால் கேனை கட்டிட்டு ஒரு ரோட்டில் வீடு வீடாக போய் பால் ஊற்றிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு ரூட்டில் ஒரு வீடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பழைய வீடு, ஓடு வீடு. எப்போதும் அந்த வீட்டில் லைட் எரியாது. ஆனால் வீடு மட்டும் தினமும் பால் வேணுமா அந்த வீட்டுக்கு மட்டும். பாலை வாங்குறது வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பெண் தான் பால் வாங்கியிருக்குது. அவங்க முகம் சோர்வாக, கண் ரொம்ப ஆழமாக. ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த பெண் பேசாது. பாலை வாங்கிட்டு காசு மட்டும் கையில் கொடுத்துட்டு போயிடும் போல். ஒரு நாள் நடந்தது தான் உண்மையான திகில். மறுநாள் காலையில் 4:30க்கு ரவி பால் ஊற்ற போகும்போது அந்த பெண் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போய் தானே நம்ம ஊற்றுவோம், என்ன வெளியில் பாலை வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இன்றைக்கி வெளியே நிற்கிங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அந்த பெண் அதுக்கு பதில் கொடுக்கல. அந்த பெண் பாலை வாங்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. ரவி சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போயிருக்கிறான். ஒரு சவுண்டு, பாலுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம். திரும்பி பார்த்துருக்கான். அந்த பால் பாத்திரத்துக்குள்ளே ஒரு கருப்பு நீண்ட முடி கிடந்திருக்குது. அவன் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுருக்கான். அந்த பெண் திரும்பி பார்த்தா அவன் ஆனால் அங்கே இல்லை. உண்மை தெரிய வந்த நேரம் என்னென்னா, அடுத்த நாள் ரவி அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருக்கான். அவன் சொன்னதை கேட்டு ரவி மயங்கியிருக்கான். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வீட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பால் குடித்து விஷம் வச்சு செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அந்த நாள்லேருந்து அந்த வீடு பூட்டியே இருந்திருக்கு. நீ யாருக்கு போய் பால் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ரவி நினைவு திரும்பி எழுந்ததும் அவன் கையில் இருந்தது அந்த பெண் கொடுத்த ரூபா மட்டும். அது 1950லிருந்து பழைய நாணயம். 1950க்கு முன்னாடி உள்ள காசு. அது இன்றைக்கி வரைக்கும் ரவி அந்த ரூட்டில் பால் விற்க அடுத்து போகவே இல்லை. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, காலையில் 4 மணிக்கு அந்த வீட்டு முன்னாடி பால் சைக்கிள் பெல் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமானுஷ்யத்துகள் எப்படி இருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி அமானுஷ்யத்துகள் சம்பவங்களை பார்ப்பதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் குமார்.